ஓசூரில் போதிய பேருந்துகள் இல்லாததால் பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிறப்பு பேருந்துகளை உடனடியாக இயக்க பயணிகள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாளை வாக்குகளை செலுத்த ஓசூரில் இருந்து சொந்த ஊர்களுக்கு புறப்படும் மக்கள் போதிய பேருந்துகள் இல்லாமலால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். இதுகுறித்த முழு விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் இனிதா. நாளை தமிழகத்தில் நடைபெற உள்ள தேர்தலை முன்னிட்டு வாக்கு செலுத்த தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரளான பயணிகள் தங்களது பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் ஓசூர் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இல்லாததால் கடும் போக்குவரத்து நெரிசலும் மக்களின் கூட்டம் அலைமோதியும் வருகிறது. குறிப்பாக பெங்களூரில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகள் போதிய பேருந்துகள் இல்லாததால் அங்கு கடுமையான அவதிக்கு உள்ளாகக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் உள்ளிட்ட குடும்பமாக அந்த பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்து இருந்து பேருந்தை முண்டியடித்து ஏறக்கூடிய அந்த நிலையும் ஏற்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலில் சிக்கிய குழந்தைகள் மற்றும் வயதானோர் பாதுகாப்பு குறைபாடின் காரணமாக அங்கு அல்லல் படக்கூடிய அந்த காட்சிகள் பார்க்க முடிகிறது. சிலர் அந்த படிக்கட்டில் நின்றபடி அந்த பயணத்தை ஆபத்தான பயணத்தை பயணம் செய்யக்கூடிய அந்த நிலையும் ஏற்பட்டுள்ளது. வாக்களிக்க ஆர்வத்துடன் உள்ளூர் ஊர்களுக்கு திரும்பும் இளைஞர்கள் அதிக அளவிலும் காணப்படுகின்றனர். தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பயணம் செய்யக்கூடிய வாக்காளர்கள் இன்று இரவு வரை பல்லாயிரக்கணக்கான பயணிகளாக தொடர்ச்சியாக பயணம் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஓசூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இதற்கு அரசு மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கூடுதலாக இந்த வாக்காளர்கள் செல்லக்கூடிய அந்த பயணிகளின் பேருந்தை எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கையும் வைக்கின்றனர். யுனிதா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.